பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பும் அக்கறையும் மாத்திரம் அல்ல, உங்களுடைய எதிர்காலத்தை தன் கையில வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? ஏதோ இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப நிந்தைன்னு இருக்க அவமான பாடுகள் அனுதின வாழ்க்கையில ஒரு போராட்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுடைய எதிர்காலத்து குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப அதை தெரிஞ்சாலே உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி வரும்ல. என்ன அப்படி ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? செப்பனியா 3:20 நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்றார். என் மகனே, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். என் மகளே, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எங்க அனுதின வாழ்க்கையே போராட்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, எங்கே புகழ்ச்சி எங்கே கீர்த்தி அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு புஸ்தகத்துல நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்தர்னு ஒரு பெண்ணை குறித்து வாசித்தீங்கன்னா, தாய் தகப்பனில் அனாதை. அப்ப அவருடைய எதிர்காலம் அதை யோசிக்கும் போதே பயமா இருந்திருக்கும். ஆனா மொர்தெகாய் என்கிற ஒரு ஆதரவை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, தேவன் அவளை உயர்த்தி 127 நாட்டுக்கு ராணியாய் மாற்றினார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்தார். ஆண்டவரால முடியவில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்தாங்க தாவீது. அவருடைய தகப்பனார் பெற்றோரே பாருங்க, அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாரு, எல்லாரும் ஆசீர்வாதம் பெற சகோதரலாம் பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டா. தாவீதை மாத்திரம் அவன் கிடக்குறான், அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, அவன் ஆடு மேய்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. குடும்பத்தாரால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு தாவீது, கர்த்தர் அவனை தேசத்துக்கு ராஜாவா உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி விட்டார். பார்த்தீங்களா? யோசேப்பு வாழ்க்கையில அடிமையாய் கொண்டு போகப்பட்டு ஒரு தேசத்துல ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையா வேலை செய்யறான். அப்ப சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த மாதிரி அடிமையா இருந்தவனை எகிப்து தேசத்துக்கே பெரிய அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்திட்டாரு. அந்த தேசத்துல அவன் பெயர் தெரியாதவங்கள இல்ல, கர்த்தர் உயர்த்தி பெரிய புகழ்ச்சியை கொடுத்தாரு. அப்போ தாழ்மையில் இருக்கிறவங்க, ஒண்ணு முடியாதவங்களை கூட தேவன் உயர்த்தி அவங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்க முடியும். உங்களுக்கு செய்ய முடியுமே. இன்னைக்கு பாருங்களேன், போற இடம்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா என்னை வாழ்த்துறாங்க. எந்த தேசத்துக்கு போனாலும் பார்க்க முடியுது. பல மதத்தை சார்ந்த மக்களும் மரியாதை கொடுத்து பேசுறாங்க. அப்படி சந்தோஷமா பேசுறாங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி இவங்க எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாங்க, எனக்கு எப்படி இந்த ஸ்லாக்கியம் கிடைத்ததுன்னா, நான் ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. 4 மாடி இந்த கிராமத்தை பிறந்த சென்னையில நான் படிச்சிருந்தாலும் என் வாழ்க்கையில என்ன இருக்குது, படிப்பெல்லாம் அறகுறை, எல்லாத்திலுமே அறகுறை. ஒண்ணுமே முடிச்சு பட்டங்கிட்டு இது வாங்கின சிறப்பெல்லாம் கிடையாது. அறகுறையா இருந்த எனக்கு தேவன் இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதையை மக்கள் கொடுக்கிற அளவுக்கு உயர்த்தினது எப்படிங்க? அவருடைய கிருபை. அப்போ ஒரு கீர்த்தி புகழ்ச்சி என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. நம்முடைய திறமை படிப்பு அதுல வருவதல்ல. அல்லது படிப்புக்குரிய ஞானத்தையும் திறமைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தானியேலுக்கு கொடுத்தார்ல, ஆண்டவர் 10 மடங்கு ஞானத்தின் திறமைகளையும் கொடுத்தார்ல, உங்களுக்கு தருவார். உங்களுடைய படிப்புல நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க, வேலையில மேன்மைப்படுத்தப்படுவீங்க, பிசினஸ்ல மேன்மைப்படுத்தப்படுவீங்க, நீங்க செய்கிற காரியத்துல நீங்க கனப்படுத்தப்பட்டு ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. ஐயோ, நீங்க சாதிச்சுட்டீங்க, இவ்வளவு சிறப்பா செய்திருக்கிறீங்கன்னு உங்களை புகழ போறாங்க. ஆண்டவர் உங்களை கீர்த்திய புகழ்ச்சியமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? கர்த்தரால் உங்களுக்கு கீர்த்திய புகழ்ச்சியம் வர இருக்கிறது. அதனால நீங்க சந்தோஷம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது, எனக்காக நீர் வைத்திருக்கிற கீர்த்தி புகழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரனை துதிக்க ஆரம்பிங்க. எந்த இடத்தில் உங்களை மற்றவங்க அற்பமா எண்ணினார்களோ அவங்கள கண்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். அவங்களே உங்களை புகழுவாங்க. உங்களை பற்றி எப்படியோ நினைச்சேன், நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா காரியத்தை செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லி உங்களை புகழ போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு கீர்த்தி புகழ்ச்சியும் கொடுக்க
அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். கைகளை கால்களை ஆணையடித்து ஒப்பு கொடுத்து அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். ஏன் என் பிள்ளைகளை நான் கீர்த்தியா புகழ்ச்சியா வைக்கணும், அதுக்காக நான் எந்த அளவுக்கு பாடுகள் மத்தியில போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இப்படி நேசிக்கிற ஒரு இயேசு உங்களுக்கு இருக்கும்போது எதுக்கு நீங்க கலங்கணும்? நீங்க கலங்காதங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியா வைக்க போகிறார். புகழ்ச்சி உங்களை தேடி வர போகிறது. விசுவாசத்தோடு இருங்க. கருத்தா ஒரு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் தந்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.